ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பத்தின எஜுகேஷனல் கன்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போத முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் இன்னும் ஒரு 5 ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஹார்மோனிக்ஸ் லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து எங்கெங்க இதுக்கு ஹார்மோனிக்ஸ் லெவல்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம பேச போதும் அண்ட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போதேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து டிஸ்க்ளைமர் அப்ளை. நம்ம இந்த சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் என்னுடைய லேர்னிங்ஸை உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் வந்து போஸ்ட் பண்றேன். இது வந்து எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி டிசைட் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்ம வந்து இந்த சார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்லயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து பார்ட் ஆகலை அப்படின்னாக்கா உடனே இதுலயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போடைய லிங்கை வந்து நான் நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ், லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் வித் பேஸ்ட் ஆன் தி ஹார்மோனிக்ஸ் லெவல்ஸ். அதுக்கப்புறம் ஐபிஓடைய ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து நிஃப்டி வந்து நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து உள்ள போயிடுறேன். 5 மினிட்ஸ்ல போனோம் அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா 24,569ல வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது வந்து ஸோ நிஃப்டியோட ஓப்பனிங் வந்து எங்க இருந்தது அப்படின்னாக்கா 24,641 அண்ட் க்ளோசிங் வந்து அதே 24,574. கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்டா 120 பாயிண்ட் 130 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பெருசா வந்து ஒரு மூவ் எதுவும் இல்லை இன்னைக்கு. ஆனா நம்ம வந்து இப்போ ஹார்மோனிக்ஸ் லெவல்ல வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நாளைக்கான நிஃப்டியோடைய ப்ரைஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் நம்ம இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து ஒரு ஹார்மோனிக் ஜோன் வரும். அந்த ஹார்மோனிக் ஜோனை தொட்டுட்டு ஒரு நல்ல ரிவர்சல் கொடுத்தது இருந்தது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா வீடியோஸ் போனோம் அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்து நம்ம வந்து போட்டிருந்தேன் எப்படி வந்து நம்ம நிஃப்டியில் வந்து 150 பாயிண்ட் எடுக்கலாம் அண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டிப்பு மூலியமா வந்து எஸ்ஐபி பண்ணி எப்படி வந்து 350 பாயிண்ட் நான் எடுத்தேன்ற வரைக்கும் எல்லாமே போட்டிருந்தேன். இந்த வீடியோடைய கண்டினியூட்டி தான் இதுவுமே. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே வந்து டே டைம் ஃப்ரேமில் ஒரு ஹார்மோனிக் ஜோனை வந்து ஹிட் பண்ணிட்டு அங்கேருந்து 350 400 பாயிண்ட் கிட்ட நிஃப்டி வந்து மூவ் ஆயிருந்தது. அண்ட் நம்ம வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டெய்லியில இருந்து இப்போ நம்ம வந்து இன்ட்ராடே லெவல்ஸ்க்காக 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து போயிடுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து இருக்கு. இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து வச்சு பார்க்கும்போது இந்த ஹார்மோனிக் பேட்டர்னுக்கான ஜோன் வந்து இதுதான் இந்த ஜோனு. கீழே வந்து நான் வந்து கிரீன் லைன்ல கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த 211 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் இருக்கு. இந்த 15 பாயிண்ட் தான் வந்து இந்த ஹார்மோனிக் லெவலுக்கான ஒரு ஜோன். அண்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன். இந்த ஹார்மோனிக் பேட்டர்னுக்கு வந்து வெறும் வந்து 9லேருந்து 10 பாயிண்ட் கிட்ட நான் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஜோன். ஸோ இந்த ஜோன்லலாம் வந்து ப்ரைஸ் வரும்போது என்ன ஒரு இங்க வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஒன்று நடக்கும். ஓகேங்களா? அது என்ன ரியாக்ஷன்றதை நம்ம வந்து இப்படி ஓப்பன் இதில் நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷனலாக வந்து சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால இந்த ஜோனை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன்ல வந்து நிஃப்டி வரும்போது அங்க வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்கும். அந்த ஆக்ஷனை க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து 1 ஹவருக்கான ஒரு அனலைசிஸ். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ராடே பண்றவங்களுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். டீப்பா உள்ள போனோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு ரீசெண்டா வந்து இப்படிதான் வந்து நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நிஃப்டி வந்து ஒரு 24,687 போனதுக்கு அப்புறமா ஒரு பிரைஸ் உடைய அந்த டைரக்ஷன் சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கீழே வந்து 24,516 அந்த ரேஞ்ச் வரும்போது ஒரு ஒரு பிரைஸோடைய ஒரு சில சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு வந்து ஹார்மோனிக்ஸ் பேட்டர்ன் மூலியமா வந்து இதுவாகுது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த ஜோன்லயுமே வந்து 1 ஹவர் ஜோனுக்கான இது. ஸோ இதை வச்சு நம்ம பார்ப்போம். நாளைக்கு வந்து பிரைஸ் வந்து இங்க டச் ஆயிட்டு ரியாக்ட் ஆகுதா இல்ல இங்க டச் ஆயிட்டு ரியாக்ட் ஆகுதா அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ். அண்ட் நாளைக்குமே நம்மளோட வீடியோல வந்து நம்ம பார்ப்போம் நிஃப்டி வந்து எப்படி போயிருக்கு அப்படின்றத.
அடுத்து வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வச்சு நம்ம பார்க்கும்போது ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து 2 லெவல்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து போகலாம் இப்போ. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஓகே. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு 1வது பேட்டர்னில் வந்து இங்கே வந்து ஒரு ஹார்மோனிக் ஜோன் இருக்கு. ஸோ இதோடைய ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த ஜோன் தான் வந்து ஸோ என்னது இது இது வந்து ஒரு 60 பாயிண்ட் கிட்ட இருக்கு. இந்த 60 பாயிண்ட் கொண்டது தான் வந்து ஜோனு. இந்த 60 பாயிண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா நம்ம இந்த ஒன் ஆஃப் த பாயிண்ட்டையும் நம்ம இது பண்ணலாம். பட் இருந்தாலும் அது இப்போதைக்கு இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் லைனை கன்சிடர் பண்ணாமல் இந்த செகண்ட கீழே இருக்கிற 2 ஜோன் இந்த ஜோன் மட்டும் கூட நம்ம வந்து கன்சிடரேஷனில் எடுக்கலாம். பட் ஓகே, இது வந்து ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து 5 பாயிண்ட் பேட்டர்னு 4 பாயிண்ட் பேட்டர்ன் வச்சு நம்ம பார்க்கும்போது இன்கேஸ் இந்த ஜோன் ஃபெயில் ஆனாலும் அது கீழே இன்னொரு ஜோன் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு ஜோன் வந்து மேக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 55,000ல் வந்து 55,000லேருந்து 55,100 வரைக்கும் ஒரு சூப்பரான வந்து ஒரு ப்ரைஸ் சம் ஷாக் வந்து இங்கே நடக்குன்ற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏபிசிடி பேட்டர்ன். இது வந்து 4 பாயிண்ட் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கொள்ளலான்ற மாதிரி வந்து ஹார்மோனிக் ஜோன்ல இருந்து நமக்கு தெரியுது. பட் ப்ரைஸ் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம் நம்ம. அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து இங்கேருந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக ஃபைன் டியூன் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நியர்பை போயிடுவோம் நம்ம. நியர்பை போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஜோன் ஒன்று வந்து இதுவாகுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் பேட்டர்ன். இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து ஒரு 12 பாயிண்ட் பாருங்க. பேங்க் நிஃப்டியில் 12 13 பாயிண்ட்ல ஒரு ஜோன்ல ஒரு ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் நடக்குன்ற மாதிரி நம்ம வந்து ஹார்மோனிக்ஸ் மூலிமா வந்து இது பண்ணி வைக்கிறோம். பார்ப்போம் நம்ம நாளைக்கு எப்படி வந்து நடக்குதுன்றத. ப்ளஸ் இந்த வீடியோவுமே வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து கண்டினியூவாக இந்த ஜோன் அப்படியே தான் இருக்க போகுது. இன்கேஸ் நியூவாக எதனா ஜோன் ஃபார்மேட் ஆகுது அப்படின்னாலுமே நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் போட வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த ஜோனை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம வந்து சென்செக்ஸ் போயிடலாம். சென்செக்ஸ் போன வரைக்கும் சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருந்தது. ஸோ பட் ஆனால் நம்ம வந்து 2 லெவல் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன் நான் நாளைக்கு மார்க்கெட்டுக்காக. ஸோ இது வந்து ஒரு 4 பாயிண்ட் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது இங்கே ஒரு ஜோன் கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட்ல வந்து ஒரு ஜோன் இருக்கு. இந்த 6 பாயிண்ட் ஜோன் வந்து ஒரு ஒரு ப்ரைஸ் ஷாக்காக வந்து ஒர்க் ஆகும் நான் நினைக்கிறேன். இது ஒரு பவுண்டரி மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் 5 பாயிண்ட் பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஜோன் வந்து இருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் கிட்ட கொண்ட ஜோனு. ஸோ இங்கேயுமே வந்து பார்ப்போம் நம்ம நாளைக்கு வந்து ப்ரைஸ் எங்கே வந்துட்டு ரியாக்ட் ஆகுது அப்படின்றத. இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸ் போனோம் அப்படின்னாக்கா ஸோ ஹார்மோனிக்ஸோட அட்வான்டேஜே என்ன அப்படின்னாக்கா நல்ல ஃபாலோ ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து ரிவர்சல் வந்து எங்கே இதுக்கு ஆகுன்றதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அந்த பேஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஏஜிங் யா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துனாக்கா இதில் வந்துனாக்கா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமு அண்ட் நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடுவோம். ஸோ இவங்க வந்து டோட்டலாக என்னென்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 40% ஃபால் ஆன ஸ்டாக். ஸோ 40% வந்து ஃபால் ஆன ஸ்டாக் வந்து இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வரதுக்கான இது இருக்குன்ற மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்மளால யாராலையுமே வந்து இது பண்ண முடியாது. ப்ரைஸ் ரிவர்சல் ஜோனை வந்து ஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் வந்து ஹார்மோனிக்ஸோட அட்வான்டேஜ். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ப்ரைஸ் வந்து ரீசன்ட் டேஸில் கூட கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து 17% வந்து ட்ராப் ஆகிருக்கு. அதில் லாஸ்ட் வந்து ஒரு 10 டேஸில் பார்த்தாலே வந்து எக்ஸாக்டாக வந்து கண்டினியூஸாக வந்து 14% 14% வந்து லாஸ்ட் 10 டு எப்பத்துலேருந்து கரெக்டாக வந்து லாஸ்ட் 15 டேஸில் 14% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஹார்மோனிக்ஸ் மூலிமா இந்த ஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸ் டச் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ரிவர்சல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி ஸ்டாக் வந்து ப்ரைஸ் இங்கே வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். பார்ப்போம் நம்ம ப்ரைஸ் வந்து இங்கே வருதா இல்லையான்றத. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து இந்த ஸ்டாக் இருந்தது அப்படின்னாக்கா இருக்கா இல்லையான்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி இதை வச்சிருக்கீங்களா இல்லையா இல்லை எப்பத்துலேருந்து வச்சிருக்கீங்க அதையும் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து போயிடலாம். இது வந்து பிஹெச்இஎல் வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து நியர்பைல இல்லை அவங்க. பட் ஆனால் வந்து நம்ம ஸ்டாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஜோனுக்கும்
இந்த இப்போ இருக்கிற ப்ரைஸும் கிட்டத்தட்ட இன்னும் வந்து 9% வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு மொமெண்டம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அது இங்க வந்துட்டு இங்கேருந்து இப்படி போகுதா, இல்லை இங்கேருந்து இப்படி போகுதான்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் நம்ம. அடுத்தது வந்து நெஸ்லே இந்தியா. நெஸ்லே இந்தியா வச்சு பார்க்கும் போதுமே வந்து இங்க வந்து ஒரு ஜோன் வந்து வருது நமக்கு ஆல்மோனிக்ஸ்ல. இதை வச்சு பார்த்தோம்னாக்கா இன்னும் ஒரு 4% வந்து நெஸ்லே இந்தியா வந்து இந்த ஜோனை அட்ராக்ட் பண்ணி வத்துக்கு வந்து வருதா இல்லையன்றதை பார்ப்போம். வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜோன்ல இருந்து என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம். இந்த ஸ்டாக் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து டபுள் டாப் மாதிரி தொட்டுட்டு கீழே வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ வீக்லியில் வந்து இங்கேருந்து அப்படியே மேலே போன ஸ்டாக்கு டபுள் டாப் தொட்டுட்டு அப்படியே வந்துட்டு ப்ரீவியஸோடைய லோஸ் எல்லாம் உடச்சிட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து நல்லா மேலே போயிருக்கு. பட் அகைன் வந்து இங்கேருந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இது ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. பார்ப்போம் இப்போ நம்ம இந்த எம் பேட்டர்ன் வச்சு மேலே வந்து இதுவாகுதா ஸ்டாக்கு, இல்லை மறுபடியும் இங்கேருந்து கீழே போகுதா அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ இது எல்லாத்தையும் வந்து உங்களுடைய ஜோன் எல்லாமே வந்து மார்க் டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு வேர்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ எதுக்கு ப்ரைஸ் வந்து எங்கே போகுன்றது நமக்கு தெரியுது. இப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம வந்து அதிக வேல்யூவேஷன் கொடுத்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இன்னமும் வந்து எந்த ஒரு இதுவும் எடுக்கல டிசிஷனும். ஸோ நம்மளோட ஹார்மோனிக்ஸ் ஜோனுக்குள்ளே வந்தால் தான் வந்து நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ட்ரேடிங் எதுவுமே நான் வந்து பண்ணுவேன் பர்சனலாக. ஏன்னா ஹார்மோனிக்ஸோடைய அக்யூரசி அப்படி. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் உடைய சப்போர்ட்டை உடைச்சிட்டு இந்த ஜோனுக்கு வந்துட்டு இங்கேருந்து வந்து ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் நடக்குன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்ப்போம் நம்ம இது வந்து நடக்குதா இல்லையான்றத. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் இதோட அக்யூரசி வந்து எப்படி இருக்கு அப்படின்றது. அண்ட் அடுத்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் சொல்ல முடியாது, ஒரு நல்ல பேங்க்கான கர்நாடகா பேங்க்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இந்த கேண்டில் ஃபார்மேஷன் அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக்ல வந்து சிஇஓ வந்து வந்து ஃபண்டு வந்து அவர் இது பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக ஆடிட்டிங்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரீசனுக்காக அந்த கம்பெனி கர்நாடகா பேங்கோட சிஇஓ வந்து ரிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ புதுசாக சிஇஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ரீசன்னால இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக ஃபால். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட வந்து 16% வந்து ஃபால் ஆன ஒரு ஸ்டாக்கு. இன்னும் வந்து நம்ம ஜோனுக்கு 17.5% கிட்டத்தட்ட 17.5-18% வந்து ஃபால் ஆன ஒரு ஸ்டாக்கு. இங்கேருந்து ஒரு ப்ரைஸோடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நடக்குன்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். அது வந்து இங்கே வந்து நடக்குதா இல்லைன்றதை பாருங்க. அண்ட் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸாக இருந்தாலுமே வந்து எக்ஸாக்டாக வந்து நம்மளால வந்து எந்த இடத்துலேருந்து அதோட ரிவர்சல் வரும்ன்றதை வந்து ஹார்மோனிக்ஸில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு எதனா ஸ்டாக்கோடைய ஹார்மோனிக்ஸ் லெவல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் ஸ்டாக் நான் வந்து எப்படி வந்து பை பண்ணுறேன் அண்ட் என்னுடைய எப்படி நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன், என்னெல்லாம் நான் வந்து கன்சிடரேஷனில் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னாக்கா என்னெல்லாம் நான் செக் பாயிண்ட்ஸ் நான் பார்க்குறேன், அது எல்லாமே வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் அவுட் ஆனோடனே முதல்ல அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நன்றி நண்பர்களே.